ஒரு யூடியூப் வீடியோ ஷூட் பண்றது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மூவி மேக் பண்ற மாதிரி தான். இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தது என்னன்னா, என்ன போய் ஷூட் பண்ணுவாங்க, அப்படியே அதை கட் பண்ணி அப்லோட் பண்ண போறாங்க, அவ்வளவுதானே பண்ணுவாங்க யூடியூப் வீடியோனா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ ஒரு யூடியூப் வீடியோ மேக் பண்றதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குதா அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் திஸ் இஸ் சரவணகுமார் ஃப்ரம் சொன்டாக் பாக் தமிழ். இப்போ எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறேன், ஏதோ ஒரு விஷயத்த கேட்குறேன் அப்படின்னும் போது டக்குன்னு ஸ்பார்க் ஆகும். நாம ஏன் இந்த மாதிரி கண்டென்ட் ஒரு கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஐடியேஷன். ஒன்ஸ் உங்களோட கண்டென்ட்டை ஐடியேட் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது நான் அந்த கண்டென்ட்டை இப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியேட் பண்ணதுக்கு அப்புறமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மைக்கை பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கிறோம். இந்த மைக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த மைக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, இந்த மைக்குக்கும் மற்ற மைக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், இது என்ன டைப் ஆஃப் மைக் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ரிசர்ச் பண்ணணும். அதுக்கப்புறமா இதே மாதிரி மைக்கை பற்றி மித்தவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இப்படி மற்றவங்க பேசின வீடியோஸ் அனலைஸ் பண்ணும்போது அவங்க நம்ம ரிசர்ச் பண்ணதுலேருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்கிட முடியும். அது எல்லாத்தையுமே நம்மளோட வீடியோஸில் ஆட் பண்ணும்போது அது எக்ஸ்ட்ரா வேல்யூவாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும். ஸோ கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ணியாச்சு அண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இது தெரிஞ்சது எல்லாமே நம்ம மண்டக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குமா என்ன? அந்த கான்டெக்ட் நம்மளோட மண்டக்குள்ளே இருக்கலாம். பட் அதை எப்படி பேசணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணாதான் தெளிவாக வீடியோவில் பேச முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோக்கு ரெடி பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் நான் எப்படி ஒரு யூடியூப் வீடியோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பேசுகிறேன். அது எனக்கு ஆல்ரெடி பண்ணதா இருந்தாலுமே அதை நான் டீட்டெயிலாக இதெல்லாம் எப்படி பண்ணுறோன்னு எழுதி வச்சிருந்தா தான் அதை கரெக்டாக பேச முடியும். ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லேருந்து என்னென்னலாம் கீ பாயிண்ட்ஸ்லாம் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து டீட்டெயிலாக அந்த ஸ்கிரிப்டை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு பேசும்போது மறந்துருச்சுன்னா சம்டைம்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட கண்டென்ட் அனலைஸ் பண்ணுற மாதிரியே அவங்களோட தம்ப்நெயிலையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். பிகாஸ் உங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தம்ப்நெயில தான் ஃபர்ஸ்ட் பார்த்து கிளிக் பண்ண போறாங்க. மித்தவங்களோட கண்டென்ட் வெல் ப்ரொடியூஸ்டாவே இருந்தாலும் அவங்க தம்ப்நெயில சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நீங்க பண்ற கண்டென்ட்டை எப்படி சர்ச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. யார் யாரோட கண்டென்ட் எல்லாம் ரெக்கமெண்டேஷன்ல வருதோ அவங்களோட தம்ப்நெயில்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதை விட பெட்டரா ஒரு தம்ப்நெயில கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நாங்களும் அதை தான் பண்ணுவோம். இந்த தம்ப்நெயிலுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, கண்டென்ட்டுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, ஸ்கிரிப்ட் கிடைச்சிருச்சு. ஸோ பேசிக் திங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷூட் அண்ட் எடிட். இந்த ஷூட்டுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட்லேயே சில விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இது நான் இண்டோரில் ஷூட் பண்ணுறேன், ஜஸ்ட் கேமரா ஒரே இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்க போகிறேன், கேட்டுட்டு இருக்க போகிறீங்க. இதே இது நான் அவுட்டோரில் ஷூட் பண்ணுறேன்னா ஸோ அந்த டைம்லலாம் நான் எந்த மாதிரி ஷார்ட்ஸ் வைக்கணும், எந்த இடத்துக்கு எந்த மாதிரி ஷார்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரு குக்கிங் சேனல் நடத்துகிறோம், அந்த சேனலில் நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறேன். ஆல்ரெடி அந்த வீடியோக்கான ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ட்ரோல இப்படி வச்சு பேச வச்சா என்ன, இந்த கேமரா ஆங்கிள் வச்சா என்ன, இந்த சீக்வன்ஸ்க்கே நம்ம இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஆங்கிள்ஸ்லாம் வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ஷூட்டுக்கு போகிறது ஒரு ஹெல்த்தியான வேவாக இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாம் சும்மா எக்ஸாம்பிளுக்காகலாம் இல்லை, இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் அந்த ஷூட்டுக்கே கிளம்புவேன். அந்த ப்ரிப்பரேஷன் ஆங்கிள் ஷார்ட்ஸில் மட்டும் இருக்கக்கூடாது, நீங்கள் யூஸ் பண்ணுற கியர்ஸ்லையும் இருக்கணும். நீங்கள் ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே சார்ஜ் பண்ணுறது, ரெடி பண்ணுறது, கிளியர் பண்ணுறது எல்லா கர்மத்தையும் பண்ணி தொலைஞ்சிருங்க. ஷூட்டில் போயிட்டு அதை காணும் இதை காணும்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. ஆஃப்டர் த ஷூட் த மெயின் ப்ராசஸ் இஸ் எடிட்டிங். அண்ட் அதை விட மெயினாக அதை நீங்கள் பேக்கப் எடுக்கணும். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஷூட் முடிச்சு வந்த கையோடையே நீங்கள் ஷூட் பண்ண கிளிப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்கில் போட்டு காப்பி பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஷூட்டுக்கு போகும்போது மைண்டில் ஒரு விதமாக நினச்சி ஷூட் பண்ணியிருப்பேன், இது எல்லாமே பண்ணி வச்சிருப்பேன். அதை ஏன் நான் எடிட்டிங் டேபிள் கொண்டு வரும்போது அப்படியே ஆல்டர்னேட்டிவா இருக்கும். அங்க இருக்கிறதுக்கு இங்க போறது, இங்க இருக்கிறதுக்கு அங்க போடுறது, ஒரே கூத்தா இருக்கும். ஸோ அங்க வச்சுதான் நம்ம அந்த ஸ்டோரியவே பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா வேலையுமே இந்த எடிட்டிங் ப்ராசஸ்ல தான் நடக்கும். நான் பர்சனலா என்னோட எடிட்டிங்க்கு ப்ரீமியர் ப்ரோ அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்றேன். ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது தம்ப்நெயில் ரெடி பண்ணியாச்சு, வீடியோ ரெடி பண்ணியாச்சு, அண்ட் டைட்டில்ன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இல்ல, அது யாருமே மைண்ட்ல வச்சுக்கிறது கிடையாது. தம்ப்நெயிலுக்கு அப்புறமா உங்க ஆடியன்ஸ் ரெண்டாவதா பாக்குற விஷயம் டைட்டில் தான். அதை நீங்க கரெக்டா தான் அந்த ஆடியன்ஸ் அந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வருவாங்க. நீங்க வந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கல் ஓரியன்டட் கண்டென்ட்ஸ் இல்ல டுட்டோரியல் வீடியோஸ் இது மாதிரி எதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் வழக்கமா சர்ச் பண்றது எப்படி சர்ச் பண்ணுவாங்க, ஹவு டு மேக், அதோட சேர்த்து இது என்ன டுட்டோரியல், ப்ரீமியர் ப்ரோ டுட்டோரியலா இருக்கலாம், இல்ல யூடியூப் வீடியோஸ் டுட்டோரியலா இருக்கலாம், இந்த மாதிரி தான் சர்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரி காமனா சர்ச் பண்ற டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து, இது ரொம்ப முக்கியமான இடம், நோட் பண்ணிக்கோங்க. கூகுள் கீவேர்ட் பிளானர் ஓப்பன் பண்ணி அதுல இது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அதுல வந்துட்டு லோ காம்படிஷன்ல ஹைலி சர்ச்ட் கண்டென்ட்ஸ் எல்லாமே வரும், ஹைலி ரிசர்ச்ட் டாபிக்ஸ். அதை அப்படியே காப்பி பண்ணி அதை லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து டைட்டிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நாங்கள் எப்படி அந்த கண்டென்ட் ரெடி பண்ணுறோம், எங்களோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னுமே இதில் இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, பேசுறதுக்கு நிறைய இருக்குது. எப்படி யூடியூப் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் டேக்ஸ்லாம் வைக்கிறது, ஷூட் எப்படி பண்ணுறது, ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே நிறைய இருக்குது. அதை பற்றிலாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை பாய்.